எனக்கு கால் பண்ணு மச்சி. வணக்கம், வந்தனம், how are you guys? ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாயாவோட இன்டர்ஃபேஸ். நிறைய பேர் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அது பேசிக்காக. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட இன்டர்ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மாயா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு க்யூப் ஆட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு க்யூப் தெரியுதா? ஸோ இதை பிடிச்சி நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணோம்னா லைக் எல்லா விதமாகவும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருந்தோம்னா ஸோ இதில் நம்ம ஃப்ரண்ட், பேக், டாப் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அண்ட் தென் நடுவில் இங்கே கோட் இருக்குல்ல, இதெல்லாமே கிரிட் லைன்ஸும்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணேன்னா நடுவில் இங்கே தான் ஸ்பான் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பாலி மாடலிங். ஸோ இங்கே பாலி மாடலிங் இருக்கா? நீங்கள் பேசிக் உள்ள வரும்போதே பாலி மாடலிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேணாமல் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இது இந்த பாலி மாடலிங்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. க்யூப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ க்யூப் இதில் ஸ்பியர் இருக்குது, க்யூப் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்யூப் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நடுவில் ஆட் ஆகிக்கும். அண்ட் தென் இதை இன்னொரு விதமாக நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட்டை அழுத்திட்டு ரைட் கிளிக் பிடிச்சோம்னா இந்த ஷார்ட்கட் வந்துடும். ஸோ இதில் எல்லா விதமான ஷேப்ஸையும் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இங்கே க்யூப் இருக்கா, ஜஸ்ட் லீவ் இட், ஸ்பான் ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போது இன்னொரு விதமாக நம்ம பண்ண முடியும். இப்போ டெலிட் பண்ணுறேன். கோ டு கிரியேட், அங்கே போயிட்டு பாலிகான் ப்ரிமிட்டிவ்ஸ்ன்னு இருக்கா, அதுக்குள்ள அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸும் இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்ட்ராக்டிவ் க்ரியேஷன்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஒரு க்யூபை. வராது, ஏன்னா இப்போ நம்ம இதை பிடிச்சி ட்ராக் பண்ணணும். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஒரு க்யூப் ஆட் பண்ணணும், பட் அது என்ன சைஸுன்னு நாமளே மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை விட்டுட்டு இன்னொரு ஆரோ மார்க் காமிக்குதா உங்களுக்கு? ஸோ அதை பிடிச்சி இப்போ நான் மேலே தூக்கணும்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் நான் மாற்றிக்க முடியும், ஹைட் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 3 விதமாக நம்ம ஷேப்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ போய் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஒரு க்யூப் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே என்னென்ன ஷேப்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதோட நேம்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். தென் டபுள் கிளிக் பண்ணால் அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்யூபை செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஹைலைட் ஆகும். அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் பாக்ஸ் லேயர் எடிட்டர்னு இருக்கா. ஸோ இதில் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ரொட்டேட், மூவ், ஸ்கேல், எவ்ரிதிங் யூ கேன் டூ. அண்ட் தென் இங்கே பாலி க்யூப்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வித், ஹைட், டெப்த் எல்லாமே மாற்ற முடியும். இந்த க்யூபை மொத்தமாகவே நம்ம இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இங்கே நம்ம செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். யா, அண்ட் பேக் வரக்கு கண்ட்ரோல் Z. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ஒரு சின்ன வீடியோ ஃபார் திஸ் ஸ்மால் பேசிக்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஐம் ஸ்ரீராம். பீஸ்.